ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தி சட்டா சேனல். இன்னைக்குள்ள வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் தந்த ஒரு முக்கியமான தலைவரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் பார்க்கணும். இவர் 1897 ஜனவரி 23 ஜானகிநாத் போஸுக்கும் பிரபாவதி தேவி அவர்களுக்கும் 9வது மகனா பிறக்காரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இளம் வயதுல விவேகானந்தர் ஆன்மீக கொள்கையில ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அடுத்து லண்டனுக்கு போய் ICS எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகிறாரு. இந்த ICS எக்ஸாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியாவில இருக்கிற IAS எக்ஸாம் மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா நேதாஜி அவர்கள் இந்தியாவில IAS பிரிட்டிஷ் அரசு கீழ கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆனா பிரிட்டிஷ் அரசு இந்தியர்களை ட்ரீட் பண்றது நேதாஜிக்கு பிடிக்கல. அதனால உடனே தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துடுறாரு. இந்தியாவுக்கு வந்த கொஞ்ச நாளிலேயே காங்கிரஸோட கொள்கையை பிடிச்சு போய் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் நேரு அவர்களும் நண்பர்கள் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டத்துல நேதாஜி அவர்கள் பிரிட்டிஷ் அரசால கைது செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் 1938 காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக நேதாஜி நியமிக்கப்படுகிறாரு. அடுத்து 1939 எலெக்ஷன்ல காந்தி அவர்கள் ஒரு வேட்பாளரை நியமிக்காரு. இந்த சைட்ல நேதாஜி அவர்கள் வேட்பாளரை நியமிக்காரு. ஆனா நேதாஜி அவர்கள் காந்தி நிப்பாட்டின வேட்பாளரோட அதிக வாக்கெடுத்து ஜெயிச்சிடுறாரு. இந்த ஃபைட் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பெரிய ஃபைட்டா வந்ததுனால காங்கிரஸ் கட்சியே ரெண்டா உடஞ்சிரும் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நேதாஜி அவர்கள் வின் பண்ணிட்டாரு. அப்படி உண்ணாவிரதம் இருந்த உடனே மக்கள் காந்தியா நேதாஜியா என்ற ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் ஆகும்போது நேதாஜி கடுப்பாகி இந்தாப்பா உன்னோட பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரஸ் கட்சியில இருந்து வெளியே வந்துடுறாரு. அடுத்து கட்சி விட்டு வந்த கொஞ்ச நாள்லயே அகில இந்திய ஃபார்வர்ட் என்ற அமைப்பை உருவாக்குறாரு. அந்த அமைப்புக்கு தலைவரா நேதாஜி அவர்களே இருக்காரு. தமிழகத்துக்கு தலைவரா ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பதவி இருக்காரு. அடுத்து ஒரு முறை கூட்டத்தில் பேசிய நேதாஜி அவர்கள், நான் அடுத்த முறை பிறந்தால் தமிழனாக பிறக்க ஆசைப்படுகிறேன் என்று கூறினார் நேதாஜி அவர்கள். இப்ப நம்ம இந்த எலெக்ஷன் கதைக்கு போவோம். இதுக்கப்புறம் நடந்த எல்லா எலெக்ஷன்லயுமே நேதாஜி அவர்கள் தோத்ததா ஒரு இது கூட இல்ல. எல்லா எலெக்ஷன்லயுமே அவர் ஜெயிச்சாரு. இதுல ஒரு முக்கியமான கொடூரமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முறை பிரிட்டிஷ் அரசால கைது செய்யப்பட்டு நேதாஜி அவர்கள் சிறையில இருக்காரு. அந்த டைம்ல எலெக்ஷன் வருது. நேதாஜி என்ன கோரிக்கைக்காக நிக்காரு, நேதாஜி ஜெயிச்சா என்ன பண்ணுவாருன்னு கூட மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு என்னன்னா தெரியும்னா, நேதாஜி எலெக்ஷன்ல நிக்காரு அவ்வளவுதான் தெரியும். ஏன்னா பிரிட்டிஷ் அரசால நேதாஜி அவர்கள் தான் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில இருக்காரு. அதனால ஒரு பிரச்சாரத்தையும் கலந்து கூட முடியல. மக்கள் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. இருந்தாலும் நேதாஜி அவர்கள் தான் ஜெயிக்காரு. சிறையில இருந்து வெளியே வந்தானா மக்களுக்கு நன்றி சொல்றாரு நேதாஜி அவர்கள். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா இவர் சிறைப்படுத்தப்படுறாரு. ஏன்னா இவர் அகில இந்திய ஃபார்வர்ட் என்ற அமைப்பு உருவாக்குறதுனால இந்தியாவுக்குள்ள கலவரத்தை தூண்டுறாரு. இந்தியாவுக்குள்ள ஆயுத சார்ந்த பொருட்களை கொண்டு வராருன்னு சொல்லிட்டு இவருக்கு மேல அடுத்தடுத்த கேஸ் போட்டு உள்ள வச்சுக்கிட்டே இருக்காங்க பிரிட்டிஷ் அரசு. ஏன்னா இவர் தான் அகிம்சை வெளியில இருந்து வெளியே வந்துடுறாருல, ஆட்டோமேட்டிக்கா காங்கிரஸ் கொள்கையில இருந்து அப்படியே வெளியே வந்துடுறாரு. நேதாஜி அவர்கள் அவருடைய ஃப்ரீ வில்ல செயல்படுறாரு. இந்த ஃப்ரீ வில் என்னன்னு பாத்தீங்கன்னா, தனி பாதை அப்படின்னா அடிச்சா அடி அப்படின்னு தான் நேதாஜி அவர்களோட கொள்கையா இருந்தது. ஒரு கூட்டம் என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, முதல்ல நேதாஜி அவர்கள் தான் ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தினாரு அப்படி சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. 1907 தமிழர் செண்பகராமன் பிள்ளை தான் முதல்ல அந்த வார்த்தையை உச்சரித்தாரு. இது காலப்போக்குல 1940 நேதாஜியும் அபித் ஹாசனும் ஆலோசனையோட இந்திய தேசிய ராணுவத்திற்கு அதிகாரப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுதான் சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாகவும் கூறப்படுகிறது. இப்ப என்னதான் காந்தியோட அகிம்சை கொள்கையை மக்களுக்கு பிடிச்சிருந்தாலும், ஆனா நேதாஜியை தான் மக்கள் அதிகமா நம்பியிருந்தாங்க. இதுல குறிப்பா சீர்திருத்தத்தை தாருங்கள், சுதந்திரத்தை தருகிறேன் என்ற வீரமிக்க பேச்சு ஒவ்வொரு இளைஞரையும் சுதந்திர உணவை தட்டி எழுப்பிச்சு. ரிட்டன் நேதாஜிய பிரிட்டிஷ் அரசுக்காக கூட்டம் சேர்க்கிறாருன்னு சொல்லிட்டு இவரை ரிட்டன் கைது பண்ணிட்டாங்க. அடுத்து 1940 இரண்டாம் உலக போர் காலகட்டத்துல அடுத்து 1940 இரண்டாம் உலக போர் காலகட்டத்துல பிரிட்டிஷ் படைகள் ஒவ்வொன்றா துவக்க ஆரம்பிச்சது. இதுதான் சரியான நேரம், எதிரி நாடுகளுடன் சேர்ந்து இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார் என்று நேதாஜி யோசித்துக் கொண்டிருந்தார். ஆனா நேதாஜி அவர்கள் தான் ஜெயில இருந்தாரு. என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்த நேதாஜி காந்தியோட அகிம்சை கொள்கையை கையில எடுக்காரு. ஜெயிலே உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிடறாரு. இவர் உண்ணாவிரதம் இருக்கிறத பார்த்து பிரிட்டிஷ் அரசாங்கம் இவர் இறந்துருவாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஏன் அப்படி நினைச்சாங்கன்னா, நேதாஜிக்கு அந்த டைம்ல காசநோய் ஒண்ணு இருந்துச்சு. அவரு சிறையிலே இறந்துட்டா பெரிய பிரச்சனை ஆகிரும், மக்கள் எல்லாம் கலவரத்தை உண்டாக்கிடுவாங்க, ஜெயிலாம் அடிச்சு உடைச்சிருவாங்க என்ற குழப்பத்திலே இருந்த பிரிட்டிஷ் அரசு டாக்டரை செக்கப்புக்கு வர சொல்றாங்க. நேதாஜியை செக் பண்ண டாக்டர் இவரு என்ன பொழைக்க மாட்டாரு, சாகர கண்டிஷன் ஆயிட்டு அப்படின்னு சொல்றாரு. டாக்டரும் அதே தான் சொல்றாரு.
இவரு ஜெயிலுக்குள்ள செத்துட்டா பெரிய கலவரம் ஆயிரும், அதனால நீங்க இவரை ரிலீஸ் பண்ணிருங்க, வெளியே போய் செத்தா கூட ஒன்னும் ஆகாது, அவ்வளவு பெரிய கலவரம் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து டாக்டர் பேச்சை கேட்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் நேதாஜி அவர்களை விடுதலை பண்ணிட்டாங்க. விடுதலை பண்ணினதுக்கு அப்புறம் நேதாஜி அவர்கள் இறந்தாரா? அதான் இல்ல, அவர் ரிகவர் ஆகி தப்பிச்சு போயிடுறாரு. அடுத்து 1941 நேதாஜி அவர்கள் அவரோட நண்பர்களுடன் உதவியோட மாறு வேஷத்துல காரு ட்ரெயின் அப்படின்னு இந்தியாவோட எல்லையை தாண்டி ஆப்கானிஸ்தானோட தலைநகரான கபூலுக்கு போறாரு. அங்க இருக்கிற இத்தாலி நாட்டு தூதர்கள்ட்ட தான் யாருன்னு நான் இத்தாலி நாட்டுக்கு போகணும்னு சொல்றாரு. அந்த 2 தூதர்கள் இத்தாலி நாட்டு அரசர்கிட்ட இந்த செய்தியை சொல்றாங்க. பதில் வர கொஞ்சம் நாள் ஆனாலும் அங்கேயே பொறுமையா காத்திருக்காரு நேதாஜி அவர்கள். நேதாஜி அவர்களை கூட்டி வர்றதற்காக இத்தாலி நாட்டு அரசர் 2 சிறப்பதிகாரிகளை அனுப்பி வைக்காரு. மார்ச் 18 நேதாஜியும் சிறப்பதிகாரிகளும் ரஷ்யா வழியா தான் இத்தாலிக்கு போகணும்னு நினைச்சாங்க. ஆனா எதிர்பாராத விதத்துல ஜெர்மனில இருந்து ஹிட்லர்ட்ட இருந்து ஒரு செய்தி வந்தது. அதுக்கு ஒத்துக்கிட்ட நேதாஜி அவர்கள் ரயில் வழியாக மாஸ்கோ போய் அங்க இருந்து ஜெர்மனி தலைநகரான பெர்லியமுக்கு போயிருக்காரு. பெர்லியம்ல ஹிட்லர் நேதாஜிக்கு சிறப்பு வரவேற்பு கொடுக்காரு. சர்வாதிகாரியான ஹிட்லரை நேரடியாக சந்தித்து பேசுறாரு நேதாஜி. ஹிட்லர் நேதாஜியிடம் சொல்றாரு, இந்தியாவோட விடுதலைக்கு நாங்க கண்டிப்பா ஆதரவு தருவோம் என்று ஹிட்லர் வாக்குறுதி அளிக்கிறாரு. அடுத்து 1942 ஜப்பான் எல்லா போர்லயும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. சோ இந்தியாவுக்கு ஜப்பான் மூலமா பிரிட்டிஷ்ல இருந்து விடுதலை வாங்கிடலாம் என்று நினைச்ச நேதாஜி ஜப்பானுக்கு போகணும்னு நினைச்சாரு. ஆனா ஜப்பானுக்கு எப்படி போறதுன்னு யோசிச்ச நேதாஜி கடல் வழியா போலான்னு நினைச்சாரு. ஆனா கடலுக்கு மேல பிரிட்டிஷ் கப்பற்படையும் அமெரிக்கா கப்பற்படையும் சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. சோ நம்ம நீர்மூழ்கி கப்பல்ல போயிடலாம்னு நினைச்சாரு. ஆனா மற்ற வீரர்கள் சொல்லியிருக்காங்க, 2 சைட்லயும் குண்டுமலை பொழியுது, இப்ப போனா உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லியுமே தன்னோட உயிரை பொறுப்பெடுத்தாம 1943 நீர்மூழ்கி கப்பல்ல பயணம் பண்றாரு நேதாஜி. அந்த டைம்ல அவ்வளவா பாதுகாப்பு கிடையாது, அவ்வளவாவா கொஞ்சம் கூட பாதுகாப்பு கிடையாது. கீழே போயிட்டு உயிர் போனிச்சுன்னா போனதுதான், அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல அவ்வளவா டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. ஒருவேளையா பல தடைகளை தாண்டி மகாராஷ்டிரா கிட்ட ஜப்பான் அனுப்பி வச்ச நீர்மூழ்கி கப்பல் நேதாஜிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அங்கு ஜெர்மனி நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து ஜப்பான் நீர்மூழ்கி கப்பலுக்கு மாறாரு நேதாஜி. இவரோட கடற்பயணம் மட்டுமே எத்தனை நாள் பாத்தீங்கன்னா 3 மாதங்களே. அதுக்கப்புறம் சுமித்ரா தீவுக்கு போய் அங்க 1 வாரம் தங்கிட்டு அதுக்கப்புறம் விமான வழியா ஜப்பானுக்கு போறாரு நேதாஜி. அங்கு நேதாஜி அவர்களுக்கு மிக பலத்த வரவேற்பு கொடுத்தது மட்டுமில்லாம ஜப்பான் அரசு இந்தியாவோட விடுதலைக்கு ஆதரவு அளிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தது. நேதாஜி அவர்கள் அங்கிருந்து அடுத்து ஜூலை 23 சிங்கப்பூருக்கு போறாரு. சிங்கப்பூர் மட்டுமில்லாமல் மலேசியா, சீனா, ஜப்பான் போன்ற மக்களும் இவரை பலத்த வரவேற்போடு அழைத்தார்கள். அங்க இருக்கிற ராணுவ அதிகாரிகளை கூட்டி பேசிய நேதாஜி போருக்கான புதிய வியூகங்களை போட்டாரு. நேதாஜிக்கு எப்படி போர் வியூகங்கள் தெரியும் பாத்தீங்கன்னா, நேதாஜி இளம் வயதிலேயே தேசிய படையில சேர்ந்து ராணுவ பயிற்சி பெற்றிருந்தாரு. ராணுவத்தோட எல்லா செயல்பாடுகளும் நேதாஜிக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. இதனாலேயே மற்ற சோல்ஜர்கள் இவரை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இதனாலேயே நேதாஜி பேரு உலகம் எங்கும் தெரியப்பட்டுச்சு. 1943 இந்திய சுதந்திர அரசாங்கத்தை சிங்கப்பூர்ல அமைக்காரு. பிரதமர் பதவியும் ராணுவ தளபதி பதவியும் இவரே ஏத்துக்கிறாரு. பெண் படை தளபதியாக தமிழரான மேஜர் லட்சுமி சாமிநாதனை நியமிக்கிறாரு. சுதந்திர அரசுக்கு தனி பேங்க் ஒன்று அமைக்கணும்னு நினைச்ச நேதாஜி அந்த வேலையில இருக்கும்போது ஒரு இஸ்லாமிய சகோதரர் எவ்வளவு செலவாகும்னு கேட்கும் போது நேதாஜி அவர்கள் ஒரு 50 லட்சம் ஆகும் அப்படி சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் நான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 30 லட்சம் தரேன், அடுத்து கொஞ்ச நாள்ல 20 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கட்டமாக இந்திய தேசிய ராணுவத்திற்கும் சுதந்திர அரசுக்கும் நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. அது மக்கள் கிட்ட இருந்து நன்கொடையாவே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நேதாஜி அவர்களுக்கு அளித்த மாலைகளை லட்சக்கணக்கில் ஏலத்துல போக ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட பர்மால மட்டுமே 8 கோடி வசூலானுச்சு. நேதாஜி இந்த எல்லா பணத்தையும் சேர்த்து இந்திய ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கினாரு. அப்போது இந்திய தேசிய ராணுவத்துல 50,000 பேர் இருந்தாங்க. 1000 அதிகாரிகள் இவர்களை வழி நடத்தினார்கள். இந்தியாவிற்குள் நுழையும் பிரிட்டிஷ் படைகள் இந்திய தேசிய ராணுவ படைகிட்ட தோக்க ஆரம்பிச்சாது. அதே நேரத்துல பெண்கள் படையான ஜான்சி ராணி படை முன்னேற தொடங்கியது. எல்லாருமே இன்னும் கொஞ்ச நாள்ல பிரிட்டிஷ் படைகள் விரட்டி அடிக்கப்படும். டெல்லியில நேதாஜி அவர்கள் சுதந்திர கொடியை ஏச்சுவாருன்னு எல்லாத்தாலையும் பேசப்பட்டுச்சு. ஆனா யாரும் எதிர்பார்க்காத டைம்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு. பிரிட்டிஷ் படைக்கு ஆதரவா அமெரிக்கா படை களை இறங்கிச்சு. 1945 ஏப்ரல் 30 ஜெர்மனியுடைய தலைநகரான பெர்லியம ரஷ்ய படை கைப்பிச்சது. அடுத்து ஹிட்லர் வேற வழி இல்லைன்னு நினைச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அடுத்து அமெரிக்கா ஜப்பானுடைய தலைநகரான ஹிரோஷிமா நாகசாகி மேல 2 அணுகுண்டு போடுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நேதாஜி அந்த டைம்ல மலேசியால இருந்தாரு. மலேசியால இருந்து உடனே சிங்கப்பூருக்கு போனாரு. அடுத்து என்ன பண்ணணும்னு ராணுவ தளபதிகளுக்கு கட்டளை இட்டாரு. அப்பதான் ஜப்பான் கிட்ட நேதாஜிக்கு ஒரு செய்தி வருது.
அந்த செய்தியில என்ன இருந்துச்சு பாத்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருக்கிற மஞ்சூரியில உங்களை நாங்க அனுப்பி வச்சிடறோம், அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கோங்கன்னு எழுதி இருந்துச்சு. சோ அடுத்த நாள் பேங்காக் போய் அங்க இருந்து மஞ்சூரிக்கு போலான்னு முடிவு பண்றாரு நேதாஜி. சிங்கப்பூர்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நேதாஜி 2 செய்தியை வெளியிடுறாரு. அதுல முதல் செய்தி என்ன பாத்தீங்கன்னா, இந்திய தேசிய ராணுவத்திற்கு வணக்கம், ஜப்பான் சரணடைந்து விட்டாலும் டெல்லி அடைவதற்கு பல வழிகள் இருக்கின்றன, இந்தியாவை மீட்பதுதான் தமது லட்சியம் எழுதி இருந்துச்சு. அடுத்து 2வது செய்தியில என்ன இருந்துச்சு பாத்தீங்கன்னா, கிழக்காசியாவில் வாழும் மக்களுக்கு நமது வரலாற்று இதுக்கு முன் கண்டிராத நெருக்கடி இது, இப்போது நமது தற்கால தோல்வியை கண்டு யாரும் மனம் தளராதீர்கள், இந்தியாவோட விடுதலை யாராலையும் தடுக்க முடியாது, வெகு விரைவில் இந்தியா சுதந்திரம் அடையும், ஜெய்ஹிந்த் அப்படின்னு இருந்துச்சு. இந்த செய்தி ரேடியோல வந்ததுக்கு அப்புறம் 10 மணி அளவுல நேதாஜி அவர்கள் பேங்காக்கு கிளம்பி போறாரு. பேங்காக்ல இருந்து சைகான் என்ற சிட்டிக்கு போறாரு. சைகான் விமான நிலையத்துல இறங்கியதுமே அங்க ஜப்பான் விமானம் நேதாஜியை கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு ஆள் தான் உட்கார மாதிரி இடம் இருந்துச்சு. உடனே ஜப்பானிய வீரர்கள் வந்து நேதாஜி அவர்கள் மட்டும் உள்ள கூப்பிட்டாங்க. சைகான் விமான தளத்தை அமெரிக்க படைகள் எப்பனாலும் கைப்பற்றலாம், அப்படி கைப்பற்றினா நம்மளா ஜெயில அடைச்சிருவாங்கன்னு நேதாஜி அவர்கள் ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்கார்றாரு. சிறிது நேரத்திலே உள்ள இன்னொரு இடம் இருக்கு, இன்னொருத்தர் வாங்கன்னு கூடும்போது அபிபூர் ரகுமானும் நேதாஜி பக்கத்துல போய் உட்கார்றாரு. நேதாஜி அவர்கள் வந்து அங்க விமான நிலையத்துல இருந்திருப்பாங்களா, அவங்கள பார்த்து ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை கூறிட்டு போயிருக்காரு. விமானம் கிளம்ப போகுது, எங்க போகுது அப்படின்னு யாருக்கும் சொல்லல, யாருக்கும் தெரியாது. இதுதான் நேதாஜியோட கடைசி பயணமா இருக்கணும்னு யாருமே நினைக்கல. அதுக்கப்புறம் தான் ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஜப்பானோடைய ரேடியோவில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இறந்துட்டாருன்னு கூறப்பட்டுச்சு. அந்த ரேடியோவில் என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 18ஆம் தேதி 2 மணி அளவுல நேதாஜி போன விமானம் வந்து பர்மசாதியில இருக்கிற சைகோன் என்ற விமான நிலையத்துல அவர் போன விமானம் வந்து விபத்தாக்கி அதுல வந்து நேதாஜி அவர்கள் மரணம் அடைந்துட்டாருன்னு சொல்லப்பட்டுச்சு. பாதி பேர் வந்து நேதாஜி அவர் சாவல, அவரு ஏன்னா அவர் வந்து நிறைய தடவை இப்படி செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்து உயிரோட வந்துருவாரு அந்த மாதிரி நினைச்சிட்டாங்க. ஆனா இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைச்சதுக்கு அப்புறமும் நேதாஜி வருவாருன்னு நிறைய பேர் எண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நேதாஜி அவர்கள் வரவே இல்லை. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேதாஜிக்கு அடிபட்டவன ஜப்பான் மருத்துவமனைக்கு தான் கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஜப்பான் மருத்துவமனையில வந்து நேதாஜி அவர்கள் செத்துட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் மீடியா எல்லாருமே அங்க போயிருக்காங்க. ஆனா அவங்கள அங்க பார்க்கவும் விடல, ஒரு போட்டோ கூட எடுக்க விடல. இத்தனைக்கும் நேதாஜி எவ்வளவு அதிகாரி, அவருக்கு டெத் சர்டிபிகேட் இன்னும் எடுக்கல. பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு டெத் சர்டிபிகேட் எடுத்திருக்கு, ஆனா அது தொலைஞ்சிட்டுன்னு சொல்றாங்க. இதுல எது உண்மைனே தெரியல. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேருவோட தங்கச்சியான விஜயலட்சுமி ஒரு தடவை பப்ளிக் மீட்டிங்ல நான் ரஷ்யா ஒரு தடவை போயிருந்தேன், அதுல ஒரு மாமனிதரை சந்திச்சேன், அந்த மாமனிதரை பத்தி நான் உங்ககிட்ட இப்ப சொன்னா நீங்க 1947 ஆகஸ்ட் 15 எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்களோ அதோட சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லும் போது டக்குன்னு நேரு வந்து மைக்க தட்டி பறிச்சுட்டு போயிட்டாரு. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் நேதாஜி உயிரோட இருப்பாரா என்ற ஒரு சந்தேகமே வெளியே வருது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு கார்த்திக் சாட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ சீக்கிரமா உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்குள்ள வீடியோல பார்க்கலாம்.